तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புத்தாண்டு ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ராசியிலேயே கேது அமர்ந்திருந்த நிலையில் இந்த வருஷம்தான் உங்களுக்கு சற்று மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடந்த ஒரு வருஷமாக உங்கள் கட்டுக்குள் இருந்த நீங்கள் தற்போது விடுபட போகிறீங்க. மற்றவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை அல்லது நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு செய்யும்போது முடியவில்லை என்ற இயக்கங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஒரு ஆறுதலை உங்களுக்கு கொண்டு வரக்கூடும். குருவானவர் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். சிறு அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அல்லது மற்றவங்களின் பேச்சுக்கு நீங்கள் ஆளாகலாம். கவலைப்பட வேணாம். பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு 9வது இடத்தில் பயணம் செய்வதால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க. சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வழக்கு போன்றவை சந்திக்க நேரிடலாம். அப்படியான சூழ்நிலையில் மனம் தளர வேணாம். குருவானவரின் பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. குருவின் அனுகிரக பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு பதிவதால் வருமானம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் பதிவாகும் குருவின் பார்வையால் வாகனங்கள் வாங்குவதோடு நல்ல வீடு மனை இடம் தொடர்பாக டீலிங்லாம் முடிவுக்கு வரும். பழைய வீட்டை புதுப்பித்தல், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டிற்கு மாறுதல் போன்ற சௌகரியமான பலன்கள்லாம் நடைபெறும். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறும் குரு பகவான் ஏற்கனவே சொன்னது போல 9ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது 10ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது நிச்சயமாக வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே நல்ல வேலை செய்திருந்தாலும் கூட புதிய வேலையில் அதிகப்படியான உழைப்பை அலைச்சலும் ஏற்பட்டு பின்னர் நல்ல பேரை சம்பாதிக்க வாய்ப்புண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க மே மாதத்திற்கு பிறகு வேலையை விட வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவானாலும் கூட இருக்கின்ற வேலையை அப்படியே செய்து கொண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால உடல்நிலையில் ஒரு சில சிக்கல்கள் அவ்வளவு எளிதில் ஏற்பட்டு விடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று பெரியவங்க சொன்னது போலவே 2025ஆம் ஆண்டு சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு பல இயக்கங்களையெல்லாம் காத்திருக்குது உங்களுக்காக. ராசியிலிருந்து கேது விலகினால் போதும் என்று காத்திருந்தவங்களுக்கு இதோ மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்குது. உங்களை யாரோ கட்டி வைத்தது போல சில சமயங்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்பவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்ல போகிறீங்க. மறைந்திருந்து தாக்கும் எதிரிகள் இடத்தில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. வேலை தொடர்பான காரியங்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேணும். சிலருக்கு அரசு வேலை அமையும். காரணம் 10ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்கறதுனால நிச்சயமாக அரசு தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பெரிய சாதனைகளை புரிய வைப்பார். அயல்நாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார். புதிய முயற்சிகளில் வெற்றியடைய செய்வார். 12ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவால் நல்ல ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு போதிப்பார். மற்றவர் இடத்தில் எதை பேச வேண்டும் என்று எதை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வைப்பார். 6ஆம் இடத்திற்கு ராகு திருமணங்களை முன் நின்று நடத்தி வைப்பார். குழந்தை பேறு போன்ற நல்ல காரியங்களை உருவாக்கி தருவார்.
சிலர் சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு 6ஆம் இடத்து ராகு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பாக்கியம் அனைத்தும் கைக்கு சேரும். எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். வருஷத்தின் பிற்பகுதியில் கன்னிராசிக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு செல்லும்போது அவர் விபரீத ராஜயோகத்தை தான் உங்களுக்கு கொண்டு சேர்க்க போகிறாரு. எப்படி பார்த்தாலும் கேது விடுபட்டாலே பாதி பிரச்சனை தீர்வுலாம் கிடைத்து விடும். மனம் ரம்மியமாக மாறும். மகிழ்ச்சியை நோக்கி செல்லும். கன்னிராசிக்காரங்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறமை மேம்படும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். வருமான வாய்ப்புகள் உயரும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், வீடு, மனை வாங்குவீங்க. மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயமும் குறையும். நண்பர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது சிறந்தது. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுறது நல்லது. புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லணும். திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பங்காளி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கியத்தில் கடந்த ஆண்டு இருந்து வந்த சவால்கள்லாம் குறையும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. தவிர்க்க இயலாத சிக்கல்கள் இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தோம்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். புதுசாக வீடு வாங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த நேரம்தான். உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் உங்கள் வளர்ச்சியை பெரிதும் ஆதரிப்பாங்க. உங்களுக்கு மேலும் புதிய நட்புகள் அமைய வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் தொழில்நுட்ப திறனும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த துறைகளில் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று முன்னேற்றத்தை உருவாக்குவீங்க. விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டாம். கன்னிராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நிதியில் ஒரு வகையான முன்னேற்றத்தை காண்பீங்க. இந்த ஆண்டு உங்களின் சேமிப்புகளும் முதலீடுகளும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். புத்தாண்டில் முக்கியமான முதலீடுகள், வர்த்தக திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும். 2025ஆம் ஆண்டு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் கன்னிராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிரம்பிய ஆண்டாக இருக்கும். திருமணத்தை எதிர்பார்க்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையக்கூடும். காளியம்மனை வழிபட்டோம்னா மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு